1781 மார்ச் 13 வில்லியம் ஹெர்ஷல் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்தார். சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து 7வதாக அமைந்துள்ள ஒரு கோள் யுரேனஸ். விட்டத்தின் அடிப்படையில் இது 3வது பெரிய கோள். வில்லியம் ஹெர்ஷல் என்ற வானியலாளர் வானில் ஜோடியாக காணப்படும் நட்சத்திரங்களை பட்டியலிட்டார். அப்போது நகரும் ஒளிப்புள்ளி ஒன்றை 1781ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். அது வால் நட்சத்திரமாக இருக்கும் என்று முதலில் கருதினார். ஆனால் அந்த ஒளிப்புள்ளிக்கு வால் நட்சத்திரத்திற்கே உரிய தலையும் இல்லை, வாலும் இல்லை. எனவே அது ஒரு கோளாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதினார். இறுதியில் அது ஒரு கோள் என்று உறுதியானது. இந்த கோள் கண்டறியப்படும் வரை சனிக்கோளோடு சூரிய மண்டலம் முடிவடைந்து விட்டதாகவே அப்பொழுது வானியலாளர்கள் கருதினர். ஹெர்ஷல் தான் கண்டுபிடித்த கோளுக்கு இங்கிலாந்தின் மன்னரின் பெயரை சூட்டினார். பிறகு கிரேக்க கடவுள் யுரேனஸின் நினைவாக யுரேனஸ் என்று பெயரிடப்பட்டது. உலகிலேயே முதல் முறை ஒரு கோளை கண்டுபிடித்த பெருமை வில்லியம் ஹெர்ஷலுக்கு கிடைத்தது. வில்லியம் ஹெர்ஷல் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்த தினம் வரலாற்றில் இன்று. 1988 மார்ச் 13 உலகின் மிக நீளமான கடலடி சுரங்கமான செய்கான் சுரங்கம் ஜப்பானில் கட்டி முடிக்கப்பட்டது. 1969 மார்ச் 13 அப்பல்லோ 9 விண்கலம் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியது. 1921 மார்ச் 13 மங்கோலியா சீனாவிடமிருந்து தனது விடுதலையை அறிவித்தது. 1567 மார்ச் 13 டச்சு சுதந்திர போர் அல்லது 80 ஆண்டு போர் ஆரம்பமானது.